அங்க ஆண்டவர் எழுதியிருந்தாங்க. 13 கோடி உலக தமிழர்களுக்கு ஆண்டவர் வந்து தலைவர் தான். தமிழ் தேசிய தலைவர். தமிழ்நாட்டுக்கென்று உலக தமிழர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் எங்களுக்கான ஒரே இறைவன். தடை செய்யப்பட்டவர்னா எதனால தடை செய்யப்பட்டவர்? தடை செய்யப்பட்டவர்? அதை சொல்லுங்க. 1984 வரைக்கும் இந்திய நாட்டின் பிரதம அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை கூட்டு வந்து இந்த இந்திய நாட்டுல பயிற்சி கொடுத்தாரா இல்லையா? இதே தமிழ்நாட்டுல எத்தனை இடங்கள்ல நீங்க சொல்ற தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்த அமைப்புக்கு வந்து பயிற்சி கொடுத்தாரா இல்லையா? 84க்கு அப்புறம் ஃபாரின் பாலிசி மாறிச்சுன்னா எப்படிங்க? மாறிச்சுன்னா எப்படி இருக்க முடியும்? அவர் தமிழ்நாட்டின் தலைவரா இல்லையா? தமிழர்களுக்கான தலைவரா இல்லையா? புறநானூற்று வீரனா இல்லையா தலைவர்? அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. மனசாட்சி படி சொல்லுங்க. எங்களுடைய ஆண்டவர், நான் வந்து பொய் சொல்ல விரும்பல. எங்களுடைய தலைவர், எங்களுடைய இறைவன், நாங்கள் அவரை பூஜிக்கிறோம், மனதார பூஜிக்கிறோம். மனதார வந்து அவர் வழிப்படி நாங்க நடக்கணும், அவர் அறத்தின்படி நாங்க நடக்கணும்னு சொல்லி நாங்க விரும்புறோம். அதனால எங்களுடைய தலைவர், எங்களுடைய இறைவன், தலைவர் படியில நான் உறுதி எடுக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கிறேன். இதுக்கே நீங்க இவ்வளவு கேள்வி கேட்காதீங்க. ஜூன் 4, 2024 தேர்தல் ரிசல்ட் வருது. நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வென்றதுன்னு வரும். நாடாளுமன்றத்துக்குள்ள போய் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியின் மக்களவை உறுப்பினராக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் மீது உறுதியேற்கிறேன் தான் நான் உறுதி எடுக்க போறேன். அதனால இது சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் அப்பதான் இருக்கு. மற்ற கட்சிகளுக்கு வந்து இப்ப உதயசூரியன் சின்னம் இல்லை அப்படின்னா திமுக காரங்களே திமுக வாக்களிப்பாங்களான்னு தெரியாது. தாமரை இல்லை அப்படின்னா பாஜக காரங்களுக்கு பிஜேபிக்கு வாக்களிக்கிற எண்ணமே வராது. எங்களுக்கு சின்னம் முக்கியம் இல்லை. எங்களுக்கு வந்து எங்களோட எண்ணம் தான் முக்கியம். மக்களுக்கு நாங்கள் எந்த விதமான கொள்கைகள் எடுத்துட்டு போறோம், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் தமிழர் கட்சி எந்த விதமான நிலைப்பாட்டை எடுத்துட்டு போகிறது தான் எங்களுடைய எண்ணமே தவிர எங்களுக்கு சின்னம் முக்கியம் இல்லை. சின்னம் நாளைக்கு வந்துடும். மக்கள் வந்து ஏற்கனவே கருணாநிதி தெலுங்கரா தான் இருக்காரு, அவர் ஆண்டுட்டாரு. அவருடைய காலகட்டத்தில் தான் காவிரி உரிமை பறிக்கப்பட்டது. எம்ஜிஆர் மலையாளியா இருந்தாரு. அந்த நேரத்துல தான் முல்லை பெரியாற்றினுடைய பராமரிப்பு பணி வந்து தமிழர்களை விட்டு மலையாளிகளுக்கு போனது. அதே மாதிரி கன்னடரா இருந்த ஜெயலலிதா அம்மா காலத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து இருந்தது. மாற்று மொழியினருக்கு நாங்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்துட்டோம். அவங்க தமிழரா நின்று ஆட்சி செய்யல. இந்த தமிழ்நாடு இன்னைக்கு முழுக்க முழுக்க போதையின் பிடியில இருக்கு. இந்த போதையின் பிடியில காரணமா இருக்கிறதுக்கு காரணம் ஐயா கருணாநிதி 1971 சட்டமன்றத்துல மதுவிலக்கு இருந்த தமிழ்நாட்டுல மதுவிலக்கு ரத்து செஞ்சு போட்டதான் முதல் காரணம். டாஸ்மாக நிறுவனப்படுத்தியது எம்ஜிஆர். கூலிங் பீர் வேணும்னு சொல்லி டாஸ்மாக் கடைகளுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா. ஒரு தமிழனா நமக்கு ஒரு சாராயம் குடிச்சிட்டு தெருவுல படுத்து கிடக்கிற ஒருத்தனை பார்த்தா நமக்கு கோவம் வருதுல. இவங்களுக்கே வரல. இவங்களை நாங்க நம்பணும். ஆனா இவங்க வந்து செய்யல. அதனால தமிழ்நாட்டுக்கு யாருனாலும் வாங்க, வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஆனா தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணுங்கிறத எங்களோட கட்சி கொள்கை. ஆனா நீங்க கேக்குறது சரிதான். நான் ஏன் வெளியில இருந்து இங்க வந்து போட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது, தமிழ்நாடு தமிழர்களுக்கு. நாங்க எங்கனாலும் போட்டிடுவோம். தமிழர்கள் எங்களை ஆதரிப்பாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பட்டினம் பூம்புகார்ல இருந்து ஒரு பெண்ணு போய் மதுரை பாண்டியன் மன்னன் அவையில அரசவையில தானே வாதாடி தானே உரிமையை பெற்று அந்த மன்னன் வந்து நான் தவறான நீதியை கொடுத்தேன்னு சொல்லி செத்து போயிட்டான். அவனை பார்த்து அவனோட மனைவி செத்து போயிட்டாங்க. உலகத்தை ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து ஒரு தெய்வத்தை கொடுத்த மண்ணுங்க இது. இந்த மண்ணோட மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. என்னை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மகளாகத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று ஏற்கனவே ஒரு தெய்வத்தை கொடுத்த மண் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. இப்ப நான் போட்டிட்டு தான் உங்களுக்கு புதுசாக இருக்காது. நான் இந்த மக்களுக்கான பிரச்சனை நான் எப்படி நிக்கிறேங்கிறத இந்த தேர்தலில் அவங்க எங்களை பொறுத்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 பொது தேர்தல் என்பது என்டிகே வெர்சஸ் அதர்ஸ் தான். எங்களுக்கு மற்ற எல்லாமே மற்றவைதான். நாங்க தான் முக்கியம். ஒவ்வொரு தொகுதியிலையும் 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி என்ன வாக்கு எடுக்குது, நாம் தமிழர் கட்சி வெல்லுதா இல்லையாங்கிறதா. என்டிகே வெர்சஸ் அதர்ஸுங்க. அவங்க என்னங்க எங்களை அதர்ஸ்ன்னு சொல்றது? எங்களுக்கு எல்லாமே அதர்ஸ் தான். என்டிகே வெர்சஸ் அதர்ஸ் தான் இந்த தேர்தல்.